ஹாய் எவ்ரிவான். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் 2021க்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபோன்லேயும் பண்ணலாம். ஸோ அதில் க்ரோமில் போய் nta.neet.nic.in அந்த வெப்சைட். நான் வெப்சைட் வந்து உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். neet.nta.nic.in அதை போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உள்ள பேஜ் வரும். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வாசிச்சுக்கோங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 13 ஜூலைலேருந்து 6 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேமெண்ட் கடைசி டேட் வந்து 7 ஆகஸ்ட் வரைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கேஸ்ட்டை பொறுத்து ஃபீஸ் மாறும். ஜென்ரல் ஓசி கேட்டகரினா 1500, அதுக்கப்புறம் ஓபிசி என்சிஎல் அவங்க அந்த பிசி எம்பிசி அவங்களுக்குலாம் 1400. ஓகேவா? நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்டி கேஸ்ட் தேர்ட் ஜெண்டர் இருந்தீங்கன்னா 800. ஸோ அவுட் சைடு இந்தியாவிலேருந்து யாரும் நீட் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கன்னா 7500 உங்களுக்கு. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் இருக்க வெப்சைட் உங்களுக்கு வந்துடும். நான் லிங்க் கொடுக்குறேன். அதை டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ அதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபில்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து இங்கே அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணி நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அது வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வி ஆர் கோயிங் டு கிரியேட் எ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ கிளிக் இந்த ரைட் சைடில் எல்லோ பட்டனில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கா. ஸோ கிளிக் தட். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ அதுக்கு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வரும். அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதில் கீழே இதில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே மேலே ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்குது. ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஃபார் அவர் சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நான் ரீட் பண்ணிட்டேன். ஸோ ரீட் பண்ணிவிட்டு இங்கே கடைசி ஒரு பாக்ஸ் இருக்கும், ஐ ஹவ் டவுன்லோடட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரின் ஆஸ் வெல் த மென்ஷன்ட் அபோ அதெல்லாம் கொடுத்து அதை அந்த பாக்ஸில் ஒரு டிக்கு கொடுத்துருங்க. ஓகேவா? டிக்கு கொடுத்துட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட். இதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளிகேஷனே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் 4 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஸ்டெப் இஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம், தேர்ட் ஒன் இஸ் டாக்குமெண்ட் அப்லோட், ஃபோர்த் ஒன் இஸ் ஃபீ பேமெண்ட். ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் வந்து நான் பண்ண முடியாது. ஸோ அதை நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஃபீ பேமெண்ட் வரும். ஸோ இந்த 2 ஸ்டெப் நான் 3 ஸ்டெப் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டு ஃபீ பேமெண்ட் வந்து நீங்கள் உங்களோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் நேம், உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஸோ நான் ரஃபாக வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா நேம் கொடுத்துக்கிறேன். எல்லாமே கேப்ஸில் கொடுங்க, இட் இஸ் பெட்டர். ஓகேவா? ஸோ நான் வந்து நேம் கொடுத்துட்டேன். ஸோ இது ரொம்ப முக்கியம் என்னன்னா கேண்டிடேட்ஸ் நேம் மஸ்ட் எக்ஸாக்ட்லி சேம் ஆஸ் ரெஜிஸ்டர்ட் இன் 10th ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே நேம், ஒரு ஸ்பெல்லிங் லெட்டர் கூட மாறக்கூடாது, எதுவுமே மாறாமல் அதே நேமை அப்படியே கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் நேம், அதுக்கும் அதே மாதிரி தான் உங்கள் அப்பா பேர் எப்படி 10th மார்க் ஷீட்டில் இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். மிஸ்டர், டாக்டர் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? நேமை மட்டும் அப்படியே கொடுங்க. நான் வந்து நேம் எங்கள் அப்பா பேரை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மதர்ஸ் நேம் அப்படி என்ன செய்யணும் அதே மாதிரினா உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி யூ ஹாவ் டு கிவ். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்கணும். ஸோ என்னோட டேட் ஆஃப் பர்த்தை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே. சரி. இப்போ டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஜெண்டர். ஸோ ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் அதை கொடுத்துக்கோங்க. நேஷனாலிட்டி எல்லாருமே இந்தியன் தான். ஸோ இந்தியா தாண்டி வேற இருந்து வெளியே இருந்து வரீங்க நான் ரெசிடென்ட் எழுதிங்கன்னா என்ஆர்ஐ கொடுத்துக்கோங்க. ஃபாரின்லேருந்து எழுதிங்கன்னா ஃபாரின் அதர் தென் ஓசிஐ கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஐடென்டிட்டி டைப் இது ரொம்ப முக்கியம். இந்த ஐடென்டிட்டி டைப் வந்து நான் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆதார் நம்பர், கிளாஸ் 12 அட்மிட் கார்டு, எலெக்ஷன் கார்டு, பாஸ்போர்ட். எலெக்ஷன் கார்டுனா வேற ஒன்றும் இல்லை, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பாஸ்புக், எனி பேங்க் பாஸ்புக், இல்லாட்டி ஏதாவது கவர்மெண்ட் ஐடின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் ஆதார் கார்டு கொடுங்க. ஏன் அப்படின்னா அட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஆதாரை நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கும் நம்ம அடுத்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கும் ஆதார் தான் தேவைப்படும். ஸோ அதனால் ஆதார் நான் கொடுத்துக்கிறேன். நீங்களும் ஆதார் கொடுத்துக்கோங்க. அந்த ஆதாரில் இருக்க லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். நான் ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். நான் தான் அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஸோ நீங்கள் கரெக்டாக ஆதாரில் இருக்க லாஸ்ட் 4 நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் கொடுக்கணும் வித் டோர் நம்பரோட கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து இதில் கொடுத்துக்கிறேன் 22/57 எங்களோட இதை வச்சு அட்ரஸ் வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்கள் அட்ரஸை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேவா? அட்ரஸ் வந்து நீங்கள் என்ன செஞ்சுங்க அப்படின்னா கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க.
ஓகே. ஓகே. இது அதுக்கப்புறம் அந்த லொக்காலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு குடுக்கணும்னா குடுக்கலாம், குடுக்காட்டினா கூட விட்டுக்கலாம். அடுத்து சிட்டி, டவுன் ஆர் வில்லேஜ் உங்களோட சிட்டி, டிஸ்ட்ரிக்ட் எதனாலும் குடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில நீங்க சைதாப்பேட்ல இருக்கீங்கன்னா, சைதாப்பேட் அப்படிங்கிறத சிட்டில குடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்ல சென்னை அப்படின்னு குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கண்ட்ரி அப்படின்னு இருக்கு. ஸோ கண்ட்ரி நம்ம இந்தியா. ஸோ இந்தியா குடுத்துக்கோங்க. ஸ்டேட் தமிழ்நாடு. டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன டிஸ்ட்ரிக்கோ அத குடுத்துக்கோங்க. நான் தென்காசி டிஸ்ட்ரிக்ட். ஆனா இதுல தென்காசி அப்படிங்கிறது வரல. ஸோ நான் திருநெல்வேலின்னு குடுத்துக்கிறேன். தென்காசி வந்து அந்த நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் இதுல ஆட் ஆகல ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஓகேவா? நம்பர் வந்து நான் ரேண்டமா ஏதோ ஒரு நம்பர் குடுத்துக்கிறேன். இந்த நம்பர் என்ட்ட கிடையாது. ஓகே. இந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மொபைல் நம்பர் உங்க கரண்ட்ல என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த நம்பர் குடுங்க. ஏன் அப்டின்னா, உங்களுக்கு எதுவும் ஃபர்தர் கம்யூனிகேஷன், ஓடிபி எல்லாமே என்ன ஆகும் அப்டின்னா, இந்த நம்பர்ல தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அதனால நம்பர கரெக்ட்டா குடுங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு டெமோக்காண்டி நான் ஏதோ ஒரு நம்பர் குடுக்குறேன். பட் யூ ஹேவ் டூ கிவ் த கரெக்ட் நம்பர். ஓகே. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி நீங்க யூஸ் பண்ற இமெயில் ஐடி. ஓகேவா? ஏதாவது ஒரு இமெயில் ஐடி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்டின்னா குடுத்துக்கலாம். பட் கரண்ட்டா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க இல்லாட்டி ஒரு இமெயில் ஐடி நீங்க புதுசா என்ன செஞ்சுக்கோங்க அப்டின்னா ஓப்பன் பண்ணி குடுங்க. ஓகேவா? ஏன்னா இந்த இமெயில் ஐடி தான் ஒண்ணு மொபைல் நம்பருக்கு வரும் இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி இமெயில் ஐடில வரும். ஸோ ஏதோ ஒரு இமெயில் ஐடி நீங்க குடுத்துக்கோங்க. நான் சும்மா ஏதோ ஒரு இமெயில் ஐடி குடுக்குறேன். இந்த இமெயில் ஐடி என்ட்ட கிடையாது ஆக்சுவலா. ஒரு டெமோக்காண்டி நான் குடுக்குறேன். பட் நீங்க ஃபோன் நம்பரா இருக்கட்டும், இமெயில் ஐடியா இருக்கட்டும் கரெக்ட்டா நீங்க குடுக்கணும். ஓகேவா? ஸோ கான்டாக்ட் நம்பர் இங்க ஒண்ணு குடுத்துருக்கோம். அத தாண்டி நீங்க ஆப்ஷனலா ஏதாவது எக்ஸ்ட்ரா கான்டாக்ட் நம்பர் குடுக்கணும் அப்டின்னா குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பிரசன்ட் அட்ரஸ். நீங்க இப்ப பிரசன்ட்டா எந்த வீட்ல இருக்கீங்க? உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ குடுக்கக்கூடாது இந்த காலத்துல. அட்ரஸ் வந்து உங்களோட பிரசன்ட் அட்ரஸ குடுக்கணும். அதுக்கப்புறம் சிட்டி, டவுன் நீங்க எங்க இருக்கீங்க? இந்தியா நம்ம கண்ட்ரி, ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் உங்களது குடுத்துக்கோங்க. பின்கோடு நீங்க உங்களோட பிளேஸ் குடுத்தீங்கனாலே இங்க பின்கோடு வந்துரும் அதுவா ஆட்டோமேட்டிக்கா. இருந்தாலும் நீங்க குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மொபைல் நம்பர். நீங்க கரண்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பர். கரண்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க இமெயில் ஐடி. ஓகேவா? ஸோ இது பிரசன்ட்டா நீங்க எங்க இருக்கீங்களோ அது. நெக்ஸ்ட் பெர்மனன்ட் அட்ரஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலவங்களுக்கு ஒரு ஊர் பெர்மனன்ட்டா நேட்டிவ் இருக்கும். வேற ஊர்ல போய் இருப்பாங்க. அவங்கலாம் பிரசன்ட்ல ஒரு அட்ரஸும், பெர்மனன்ட்ல வேற அட்ரஸும் குடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நேட்டிவ் வந்து ஒரு ஊர். அதே ஊர்ல தான் நீங்க இருக்கீங்க அப்டின்னா, நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா, இங்க கிளிக் குடுத்துக்கலாம். சேம் ஆஸ் பிரசன்ட் அட்ரஸ் அப்டின்னு குடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சென்னை ஊரு, நான் திருநெல்வேலில இருக்கேன் அப்டின்னா, பிரசன்ட் அட்ரஸ்ல திருநெல்வேலிய குடுத்துட்டு, நான் எங்க இருக்கேனோ அத குடுத்துட்டு, என்னோட நேட்டிவ் நான் சென்னை அப்டிங்கிற அந்த அட்ரஸ பெர்மனன்ட் அட்ரஸ்ல குடுக்கணும். பட் 2மே உங்களுக்கு சேம் தான். பிரசன்ட் அட்ரஸும், பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் அப்டின்னா, நீங்க அதுக்கு இந்த இடத்துல பாக்ஸ்ல கிளிக் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் நீங்க சூஸ் பண்ணணும். அந்த பாஸ்வேர்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் 8லருந்து 13 கேரக்டர். விச் மீன்ஸ் 8லருந்து 13 அந்த லெட்டர்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் அதுல ஒரே ஒரு கேப்பிட்டல் லெட்டராவது இருக்கணும் அந்த பாஸ்வேர்ட்ல. ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் 1 நியூமெரிக்கல் வேல்யூ. நியூமெரிக்கல் வேல்யூனா என்னது? ஏதாவது ஒரு நியூமெரிக்கல்ஸ் 1, 2, 3 ஏதாவது ஒரே ஒரு இது இருக்கணும். நெக்ஸ்ட் ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். ஹேஷ்டேக், ஸ்லாஷ், பெர்சன்டேஜ் அது மாரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ நான் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காண்டி நான் சொல்றேன். ஒரு இது நான் இப்ப குடுக்குறேன். ஒரு கேப்பிட்டல் லெட்டர்ல குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல குடுத்துட்டேன். ஆகாஷ் அப்படின்னு குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு அப்படின்னு குடுத்துருக்கேன். அந்த ஜிமெயில் ஐடிக்கு யூஸ் பண்ணோமோ அந்த குடுத்துருக்கேன். அடுத்து 1, 2, 3. ஸோ கேப்ஸ் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அடுத்து ஒரு நியூமெரிக்கல்ஸ் இருக்கணும். ஸோ இது மாரி உங்களோட இத குடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே பாஸ்வேர்ட ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின் ஒண்ணு கேட்பாங்க. நீங்க பாத்தீங்களா? பாஸ்வேர்ட் வந்து நீங்க கரெக்ட்டா குடுக்கணும். இல்லாட்டி அது வந்து அக்செப்ட் ஆகாது. ஸோ மேல என்ன குடுத்துருக்கீங்களோ அதே பாஸ்வேர்ட கரெக்ட்டா குடுங்க. ஒரு கேப்ஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அண்ட் சாரி ஏதோ சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு பாஸ்வேர்ட்ல. ஸோ முதல்ல இருந்து நம்ம பாஸ்வேர்ட் குடுப்போம். ஓகேவா? ஸோ ஒரு கேப்பிட்டல் லெட்டர் குடுத்துட்டேன். மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ன்னு குடுத்துருக்கேன். அடுத்து நியூமெரிக்கல்ஸ் 1, 2, 3ன்னு குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாரி இங்க கீழயும் ஃபில் பண்ணிக்கிறேன். 1, 2, 3 ஓகே. சரி. இப்ப நான் அத குடுத்துட்டேன். இப்ப பாஸ்வேர்ட் எனக்கு மேட்ச் ஆயிருச்சு. சம்டைம்ஸ் நீங்க பாஸ்வேர்ட மறந்தீங்க அப்டின்னா, அதுக்காக ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்பாங்க. விச் த வெப்சைட் யூ ரேர்லி விசிட்? வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்? வாட் இஸ் யுவர் நெய்பர்ஸ் பெட் நேம்? இது மாரி கேட்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு இத குடுத்து அதுக்கு ஒரு ஆன்சர் குடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட மறந்துட்டீங்க அப்டின்னா, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க அது கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்துரும். பாஸ்வேர்ட் மாத்திக்கலாம். ஸோ நான் வந்து வாட் இஸ் யுவர் நேம் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ன்னு குடுத்துக்கிறேன். அதுக்கு நான் நேமும் சும்மா நான் குடுத்துக்கிறேன். ஒரு இத ஓகேவா? ஸோ இப்போ வந்து எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன். இப்ப கீழ வந்தீங்கன்னா, என்டர் செக்யூரிட்டி பின். அங்க கீழ குடுத்துருக்காங்களா 29127E அத அப்படியே நம்ம மேல டைப் பண்ணணும் கரெக்ட்டா. 29127 ஓகே. அண்ட் கேப்ஸ் இ ஓகேவா? ஸோ இதான். ஸோ இத குடுத்துட்டு நம்ம சப்மிட் குடுக்கணும். அதுக்கு சப்மிட்க்கு முன்னாடி 1 வாட்டி, 2 வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. நான் டெமோக்காண்டி சும்மா குடுத்துருக்கேன். பட் நீங்க இன்ஃபர்மேஷன்
ஸோ உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ளீஸ் ரிவ்யூ த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் எதுவும் எடிட் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஒருக்கா. செக் பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்டின்னா, இந்த குடுத்துருக்காங்கல்ல காலம்ஸ் மை நேம், அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் மதர் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். ஓகே. எல்லா காலத்துலயும் நம்ம கரெக்ட்டா தான் குடுத்துருக்கோம் அப்டிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா தான் நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகும். இல்லாட்டி போகாது. ஓகேவா? மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் இமெயில் ஐடி எல்லாமே கரெக்ட்டா சொல்லியிருக்கோம். பட் எல்லாமே கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. உங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாரி இருக்கணும். நெக்ஸ்ட் எல்லாம் குடுத்துட்டு கீழ ஐ அக்ரி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபைனல் சப்மிட்ன்னு போயிரும். ஸோ டூ யூ விஷ் டூ சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபைனலி? எஸ்ன்னு குடுத்துருங்க. இது வந்து ஃபைனலா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கம்ப்ளீட்டட்ன்னு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. இன்னும் 3 ஸ்டெப் இருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் அதெல்லாம் இன்கம்ப்ளீட்ல இருக்கு. ஸோ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்டின்ட்டு. அத குடுங்க. ஓகேவா? ஸோ அத குடுத்த உடனே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பாதி இது ஃபில் ஆயிருக்கும். ஃபில் ஆவாத டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம இப்ப குடுக்கணும். ஆ என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேஷனாலிட்டி வரைக்கும் ஃபில் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஃப்ரம் வேர் 12th ஈக்குவலன்ட் பாஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு போர்டு. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா குடுத்துக்கோங்க. ஸோ வேற எதுவும் ஸ்டேட்னா, நீங்க வேற எதுவும் ஸ்டேட்ட நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, கேட்டகரி. ஸோ என்ன கேட்டகரில வருவோம்? நீங்க உங்களோட கேஸ்ட் ஓகேவா? பிசி, எம்பிசினா ஓபிசி, என்சிஎல்ல வந்துரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிடபிள்யூடி டூ யூ ஹேவ் எது டிசபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நோன்னு குடுத்துக்கோங்க. டயாபெட்டிக் சுகர் பேஷண்டான்னு கேட்டிருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு கிடையாது. நோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க கீழ. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ். இப்ப எங்க தங்குறோம்? நம்ம எந்த கண்ட்ரில இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியா தான். ஸோ இந்தியாவ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்க்கணும். ஓகே. ஸோ இந்தியா நான் குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டூ யூ இன்டெண்டட் டூ வியர் கஸ்டமரி டிரெஸ் கான்ட்ரரி டூ டிரெஸ் கோட் வைல் அப்பியரிங் இன் நீட் யுஜி 2021. நீட்டுக்குன்னு சில டிரெஸ் கோட்ஸ் இருக்கு. நான் அத அப்லோட் பண்றேன் தனியா. அத தாண்டி நம்ம எதுவும் அத எதிர்க்கிற மாரி எதுவும் நம்ம டிரெஸ் போடுவோமா? இல்ல நம்ம ரிலிஜனுக்கு ஏத்த மாரி போடுவோமான்னு கேட்டிருக்காங்க. நோ அப்படின்னு குடுத்துக்கோங்க. எஸ் குடுக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து அப்ளை ஃபார் நீட் அதுல அப்படியே இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் மீடியம் தமிழ் மீடியம் வேணும்னா தமிழ் குடுங்க. இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் குடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கிலீஷ்ன்னு குடுத்துக்கிறேன். இங்கிலீஷ் குடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வரும். தமிழ் குடுத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வரும். ஸோ நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அத குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டேட் சிட்டி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இருக்கா? ஸோ அதுல ஸ்டேட் எல்லாத்துலயுமே தமிழ்நாடுன்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு. எல்லாத்துலயுமே என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா தமிழ்நாடுன்னு தான் குடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் 4 இது இருக்கு பாருங்க. 4 சிட்டி சாய்ஸுமே நம்ம குடுத்தே ஆகணும். தமிழ்நாடுன்னு குடுத்துட்டு அது பக்கத்துல செலக்ட் எக்ஸாம் சிட்டின்னு இருக்கு. ஸோ உங்க ஊர் பக்கத்துல இருக்க சென்டர்ஸ குடுத்துக்கோங்க. இப்ப நான் திருநெல்வேலின்னு குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதே மாரி இங்க மறுபடியும் தமிழ்நாடுன்னு குடுத்துக்கோங்க செகண்ட் இதுலயும். ஓகே. ஸோ என்னன்னு குடுத்துக்கோங்கன்னா, தமிழ்நாடுன்னு குடுத்துக்கோங்க. ஓகே இங்க இருக்கு. ஸோ அதே மாரி இங்க சிட்டி ஆஃப் ஸ்டேட் வந்து இப்ப நான் மதுரைன்னு குடுத்துக்கிறேன். திருநெல்வேலி பக்கத்துல மதுரை இருக்கனால. நெக்ஸ்ட் 3 இதுக்கு அதே மாரி தமிழ்நாடுன்னு குடுத்துருங்க. உங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல என்ன இருக்கோ அது சிட்டின்னு குடுங்க. ஸ்டேட் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, தமிழ்நாடுன்னு தான் எல்லாத்துக்கும் குடுக்கணும். ஓகேவா? ஹோப் யூ ஆர் கிளியர். ஸோ அடுத்து செலக்ட் எக்ஸாம் சிட்டி என்ன குடுக்கலாம்? பக்கத்துல நாகர்கோயில்னு குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நீங்க என்ன ஃபர்ஸ்ட் குடுக்குறீங்களோ, அதிலேயே உங்களுக்கு அலாட் ஆயிரும். இருந்தாலும் நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து நெறைய குடுத்துக்கணும். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஓகே. இங்க தமிழ்நாடு குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் செலக்ட் சிட்டில வந்து நான் கோயம்புத்தூர்ன்னு சும்மா குடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கலாம் அலாட் ஆவாது. மேக்ஸிமம் திருநெல்வேலியில அலாட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜும் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கீழ வந்தீங்க அப்டின்னா, 12th ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். இதுல தான் நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் வரல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த 12th ஈக்குவலன்ட் டீட்டெயில்ஸ் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ பாஸ் ஸ்டேட்டஸ்ல நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, பாஸ்டுன்னு குடுக்கக்கூடாது. ஈவன் நம்மளுக்கு பாஸ்ட்ன்னு அறிவிச்சிருந்தா கூட இன்னும் நமக்கு ரிசல்ட் வரல. ஸோ அப்பியரிங் தான் குடுக்கணும். இந்த வருஷம் ஸ்டூடண்ட்ஸ் அப்பியரிங்ன்னு குடுங்க. ஒருவேளை ரிப்பீட்டரா இருந்தா பாஸ்டுன்னு குடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 2021 அவங்களே குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 3 குவாலிஃபையிங் எக்ஸாம் கோட். ஸோ எக்ஸாம் கோட் நீங்க அப்பியரிங்னா உங்களுக்கே கோட் வந்துரும். 01 தான். ஓகேவா? ஸோ டிகிரி இல்ல ரிப்பீட்டர் இருக்கலாம். கோட் 2, கோட் 3ன்னு இருக்கும். அந்த புல்லட்டின நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிரும். நெக்ஸ்ட் 4th பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங் எங்க ரூரல் ஆர் அர்பன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிட்டி சைடுனா ரூரல் இல்லாட்டி அர்பன்னு நான் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் நம்மளுக்கு வந்து பிரைவேட்ல படிச்சா பிரைவேட், கவர்மெண்ட்னா கவர்மெண்ட். ஸோ அத குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். எந்த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன்? நம்ம தமிழ்நாடு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். ஸோ அத குடுக்கணும். இப்ப பீகார்ன்னு தெரியாம கிளிக் ஆயிடுச்சு. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தான் நம்ம. ஸோ தமிழ்நாடு சிபிஎஸ்சியா இருந்தீங்கன்னா
நம்ம வந்து எந்த எந்த இடத்துல நீங்க குவாலிஃபையிங் ஸ்டேட் எங்க சிபிஎஸ்இ படிச்சீங்க, எந்த ஸ்டேட்ல படிச்சீங்களோ அந்த ஸ்டேட்ட குடுத்துக்கோங்க. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட். ஸோ எந்த இதுல டிஸ்ட்ரிக்ட் நம்ம குவாலிஃபை ஆனோம், எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. எனக்கு தென்காசி இல்ல. ஸோ நான் திருநெல்வேலின்னு குடுத்துக்கிறேன். ஸ்கூல் போர்டு. என்ன போர்டு நம்ம டிஎன் போர்டு. ஸோ அப்ப தமிழ்நாடு போர்டு தான். ஸோ அது இங்க வரும். தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் செகண்டரி. சென்ட்ரல்னா உங்களுக்கு சிபிஎஸ்சினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் வரும். நீங்க அப்படியே குடுத்துறலாம். ஸோ ரோல் நம்பர் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதனால நீங்க அத விட்டுறலாம். ஸ்கூல் நேம் ஆர் அட்ரஸ். ஸோ ஸ்கூல் நேம்ல வந்து நான் சும்மா குடுத்துக்கிறேன். எஸ்டிஏ ஸ்கூல் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்க ஸ்கூல் பேர நீங்க குடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல், காலேஜ் ஆர் பின்கோட். அதே பின்கோடு தான். நம்ம இடத்துல குடுத்தோமோ அதே பின்கோட மறுபடியும் குடுத்துருங்க. தட்ஸ் இட். ஓகே. குடுத்தாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா ஓகே. சரி. இப்ப இதெல்லாம் முடிச்சாச்சு. அப்படியே கீழ வாங்க. கீழ வந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்டர் செக்யூரிட்டி பின் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பின் அப்படியே நம்ம டைப் பண்ணணும். 1S74 அதுக்கப்புறம் எஸ் அதுக்கப்புறம் 3. ஓகேவா? அடுத்து சப்மிட் குடுத்துருங்க. சப்மிட் குடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்கும். ஸோ அத நம்ம செக் பண்ணி இந்த எல்லா இதுலயுமே நம்ம கரெக்ட்டா தான் குடுத்துருக்கோம். நேம், கொஸ்டின் பேப்பர், மீடியம் எல்லாமே கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஒரு மிஸ்டேக்குமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பிரச்சனை வரும். எக்ஸாம் சிட்டீஸ் வந்து உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல அப்படியே குடுங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்டா குடுத்துருங்க. ஜெண்டர், உங்களோட கேஸ்ட் கரெக்ட்டா இருக்கட்டும். எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா இருக்கணும். அப்பியரிங் தான் குடுக்கணும். அதுக்கப்புறம் கோடு 1 தான் குடுக்கணும். உங்களோட போர்டு எது, எந்த ஸ்டேட்ல நீங்க படிச்சீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ட்டா குடுங்க. அதுக்கப்புறம் கீழ ஐ அக்ரீன்னு குடுத்து ஃபைனல் சப்மிட் குடுத்துருங்க. ஓகேவா? ஸோ எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் அப்ளிகேஷன் ஃபில் ஆயிரும். ஸோ இப்ப 2 ப்ராசஸ் முடிச்சாச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழ வந்தீங்கன்னா, அப்லோட். இப்ப நீங்க எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு குடுத்தீங்கன்னா, எதுவும் தப்பு பண்ணியிருக்கீங்களா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணிட்டு மறுபடியும் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் குடுங்க. அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் குடுத்தோனே இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் 80% ஃபேஸ் வித்தவுட் மாஸ்க். மாஸ்க் இல்லாம ஃபோட்டோ எடுத்துருக்கணும். மினிமம் அதோட சைஸ் வந்து 10 கேபில இருந்து மேக்ஸிமம் 200 கேபி வரைக்கும் இருக்கலாம். டாக்குமெண்ட் ஃபார்மேட் வந்து பிடிஎஃபா இருக்கக்கூடாது. ஜேபிஜி ஃபார்மேட்டா இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்க ஆல்ரெடி ஃபோன்ல எடுத்து லேப்டாப்ல அப்லோட் பண்ணி, இங்க சூஸ் ஃபைல்ன்னு இருக்கும். ஸோ அத குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க அப்லோட் ஆயிரும். அதே மாரி லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன் ஒரு பேப்பர்ல ஸ்டாம்ப் பேட் எடுத்து தம்ப் வச்சு அத ஸ்கேன் பண்ணி இங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கும் மேக்ஸிமம் லிமிட் பார்த்துக்கோங்க. சிக்னேச்சர் ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க்ல சிக்னேச்சர் போட்டு அதையும் ஸ்கேன் பண்ணி ஃபைல் அப்லோட் பண்ணணும். போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ அதே மாரி நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இத நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழ வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ப குடுத்தீங்க அப்படின்னா, ஃபீ பேமெண்ட்க்கு போயிரும். ஃபீ பேமெண்ட் போனதுக்கப்புறம் ஆன்லைன் மோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல வரும். நான் இப்ப உங்களுக்கு காமிக்க முடியாது. ஏன்னா என்ட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்ல. ஸோ ஃபீ பேமெண்ட் நீங்க குடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டெப்ல ஆன்லைன் பேமெண்ட்ன்னு வரும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நெறைய பேங்க் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நீங்க எந்த பேங்க்கோ அத கிளிக் பண்ணி உங்களோட யுபிஐ ஏடிஎம் கார்டு நம்பர குடுத்து, இல்ல பேடிஎம் அத நீங்க குடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்லோட் பண்ணீங்கன்னா, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுக்கறதுக்கு முன்னாடியே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்துரும். அந்த நம்பர என்ன செஞ்சிருங்க அப்படின்னா, மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் இப்படி தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இத எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.